வணக்கம் அனுகிரகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பிப்ரவரி 2025 கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆண்டின் 2வது மாதமாகிய பிப்ரவரி 28 நாட்கள் இருந்த மாதம் கடகராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவம் கர்மாவின் அடிப்படையில எப்படி நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி உருவெடுக்கிறது, அது கோச்சாரம் எப்படி துணை பெறுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு அமைப்பு. சனி 8ஆம் இடத்திலே இருந்து அஷ்டம சனி நீடித்து இருக்கிறார். இன்னும் ஒரு மாதத்துக்கு மார்ச் மாதம் முழுக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனி நீடித்து இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார். சோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் அஷ்டம சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கும் பொழுது குரு சூரியன் புதன், அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய புதனை சூரியனை மாத கிரகத்தை குரு பார்ப்பது, அதாவது முதல் 2 வாரம் பிப்ரவரி 2 வாரம் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு. ஸோ வருமானத்துக்கு, அதே சமயத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள், மாணவர்கள் மாதிரி டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மேன்மை. குறிப்பாக முதல் 2 வாரம் நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு ஒரு பிப்ரவரி 11ஆம் தேதி புதனும் பிப்ரவரி 13, 14ஆம் தேதி சூரியனும் மாறும் பொழுது கொஞ்சம் மறைமுகமான சில இன்கம் அது மாதிரி விஷயங்களை கொடுக்குது. பட் இருந்தாலும் ஒரு 3 நாட்கள் ஒரு 7 நாட்கள் வரைக்கும் சனியோட புதனும் சூரியனும் சேர்றப்போ கொஞ்சம் அந்த வருமான விஷயங்கள்ல, உடல் விஷயங்கள், தகப்பனார் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பட் பொதுவா முதல் 2 வாரம் குரு சூரியன் புதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். சோ எப்படி இப்ப ராஜயோகாதிபதி 12ல இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு பிரயாணம், அதர் ஸ்டேட் போறது, டிராவலிங்கு, சுப விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ லாபம் சம்பாதித்தாலும் செலவுகளும் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்து அது மாதிரி சில விஷயங்களை பெனிஃபிட் அடைகிறது, கொஞ்சம் யோகங்கள் வர்றது, கொஞ்சம் ஒரு ஒரு சுப செலவுகள் செய்து கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ 2025 பிப்ரவரி மிடிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் 8க்கு மாறுறார், செவ்வாயும் சுக்கிரனும் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி நாட்கள் பாத்தீங்கன்னா புதனே 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ நடுவால ஒரு மிடில் பீரியட்ல மட்டும் புதனும் சூரியனும் ஒரு சனியோட சேர்ந்து 8ஆம் இடத்துல வரும் பொழுது மாணவர்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தொழில வேலையில இருக்கிறவங்க, கொஞ்சம் முயற்படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு, படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இல்லாம ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஆமா, 8ஆம் வீட்டுல கொஞ்சம் பாவத்துமா சனி சூரியன் சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதை, அடிவயிற்றுல கொஞ்சம் ஒரு டைஜஷன் இஷ்யூஸ், ரிச் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா 8ஆம் பாவம் பாவத்தும் அடைகிறது, குரு பார்வை பெறவில்லை. இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல ஓரளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில முடிக்கக்கூடிய இறுதி பகுதியில் இருக்கிறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏப்ரல், மே 2025 அருமையான பலனை கொடுக்க வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக கடகராசிக்காரருக்கு பிப்ரவரி மாதம் இருக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல 8ஆம் வீட்டுல இருந்தாலும் மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் படிப்படியா இந்த மாதம் செய்த உழைப்பு, இந்த மாதம் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிப்ரவரிக்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச், ஏப்ரல்ல நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அஷ்டம சனி முடிகிறப்போ கடகராசிக்காரங்க பயன்பெற போகிறார்கள் என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுதான். ஸோ கொஞ்சம் இந்த மாதத்தில் மிடில் பீரியட்ல கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நம்ம பெனிஃபிட் ஆக போறோங்கிற விஷயமாக வீரமா விவேகமான்னு பாத்தீங்கன்னா கோபமா தாமதமா அல்லது பொறுமையா அப்படின்னு பார்த்தா பொறுமையும் விவேகமும் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. செவ்வாயின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதும் கொஞ்சம் பார்த்துதான் பண்ணணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் அமைப்புகள் பிப்ரவரி மாதம் 2025 இருக்கும் பொழுது இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி கொண்டு போயிட்டு இருக்குது, லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரா, இப்போ நடக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதம் கோச்சாரத்துல நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பொறுத்துதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து இப்போ வரக்கூடிய வாழ்ந்து வந்தக்கூடிய
காலம் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷன்ல நம்ம போனா பிராப்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம விடை தெரியக்கூடிய அமைப்பு இந்த இந்திய வேதத்துறை அமைப்புல இந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பும் நம்ம ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறதை தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.